ஹலோ குட் மார்னிங். என்னப்பா பண்ற? ஹாய் குட் மார்னிங். டைமண்ட் வச்சு என் மூஞ்சி டைமண்ட் ஆட்டம் செதுக்கிட்டு இருக்கேன்டா. ஏன்டா டைமண்ட் வைக்கிற? என்னாச்சு மூஞ்சிக்கு? ஐஸு கோல்டு வர மாதிரி இருக்கா, மூஞ்சி ஸ்வெல்லிங்காக இருக்கு. சரி ஐஸ் வச்சிடலாம். எனக்கு ஐஸ் வைக்கிற? ஆமாம். சில்லு இருக்கா? ஆமாம் சில்லு இருக்கு. ஏய் சமைக்கலாம் வாடா. இந்த வர 2 minutes. ஐஸ்கிரீம் தின்னியா 2 நாளைக்கு முன்னாடி? ஆமாம். அப்போ எரியத்தான் செய்யும். ஐஸ்கிரீம் தின்னா எரியத்தான் செய்யும். இப்படி எப்போ ஒரு வாட்டி நல்லா இருக்குன்னு தின்னா கூட பிடிக்கலையா? அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நல்லா இல்லைல்ல, கொஞ்சமாக தின்னணும். பக்கத்தில் வாங்கியிருக்கவங்க என்ன ஃப்ளேவர்னு அதையும் கேட்டு வாங்கி பிடிங்கி தின்னா புடிங்க. நான் ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்றேன், நீ மொத்தமாலாம் வச்சுட்டு சாப்பிட்டேன். பொய்யா போடுவேன். என்ன ஆகலையப்பா இப்போ? வந்து லஞ்ச் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 1 part ரசம் ரைஸும் காலிஃப்ளவர் ஸ்டீக்கும். காலிஃப்ளவர் ஸ்டீக் வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க, அன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணல, விட்டாச்சு. இன்றைக்கி வந்து அதை நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ரைஸும் பாசிப்பருப்பும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 1 கப்புக்கு 1/2 கப் ரேஷியோ எடுத்திருக்கேன். என்ன மிளகு இவ்வளோதான் இருக்குது, பாக்கெட் எடு. வீட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சா வேலை பாருப்பா. வீட்டுக்கு பார்க்கணுமா உனக்கா? நான் தான் வீடு. பத்தியா எவ்வளோ பெருசாக இருக்கு. எனக்கு தெரியும் என்ன சொல்லுங்க. ஓகே ஓகே சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் எனர்ஜி சேவ் பண்ணுங்க. கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சு நை 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 நைன்னு. யாருன்னா ரொம்ப பேசினாங்கன்னா அவங்க மண்டே கொசு நசுக்கிற மிஷினாடா, நவீன மிஷின். வந்து மண்டே விடு, உன்னா ஃபஸ்ட்டு நசுக்கணும். கொஞ்சமாக வாய் பேசுகிற. சேச்சா ரசம் வாசம் வருது பருப்பி. வருதா? இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி சோத்தை போட்டு பசஞ்சிடா போய். எதுக்கு அடுப்பில் வச்சுக்கிட்டு? பாத்தியா நல்லா நசுக்கிட்டேனா? இப்போ வந்து இது மாதிரி ஒரு தக்காளியை போட்டு அது கூட சேர்த்து நசுக்கி எடுத்துக்கணும். ஓகே நசுக்கு. மூஞ்சில நசுக்கிற? கை வலிக்குது கொஞ்சம். கை வலிக்குது. கிட்டவா கிட்டவா. கைக்கும் வலிக்காம நமக்கும் வலிக்காம செய்யணும். அதை நசுக்கவே இல்லை போலையே. சிங்கிச்சு. சத்தம் கேட்குதா? பவரு கல்லு தான் உடையுது. கல்லு உடையுது. உள்ள இருக்கிறது நசுங்கல, அப்படி நசுக்கு. அதுக்கு எதுக்கு மிக்சிலே போட்டுடலாமே? அது டேஸ்ட் கிடையாது. சுவை வேணுமா வேணாமா? வேணும். பாத்தியா, ஹாப்பி கிச்சன். கிச்சன் ஹாப்பி. சந்தோஷமா நின்று சமைக்கணும். மூஞ்சியை மங்கி மாதிரி வச்சுக்க விடாது. தொங்கி. என்ன நல்லா நசுக்கிருக்கியப்பா. ஆமாம். சட்னியவே ஒன்றை கொடுத்து நசுக்க சொல்லலாம் போலே. இது கரண்ட்டில் என்ன பிரச்சனை இல்லைவா? சரி இப்போ சோறு தாளிச்சிடலாமா? ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். நாங்களாம் புளியை முறத்தால் அடிச்ச பரம். அதெல்லாம் கேட்கலையா யாரும்? எதையாவது அடிச்சு. அது வேற எந்த புளியும் இல்லை, இந்த புளி. 4 பேர் அட்பாடா அன்சப்ஸ்கிரைப். இந்த மாதிரிலாம் ஒரு காமெடியை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலங்கத்தில். கடாயிலாச்சு சாரி குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்படியே ஆதிக்கு ஒரு சவுண்டை கொடுக்குறோம். ஆதிக்கு எழுந்திரிச்சுக்கோமா. ஆத்வேக் வேக்கப். இவ்வளோ டீசெண்டாக கூப்பிட்டா எந்திரிக்கிற பிள்ளையா நம்ம பிள்ளை? நீ கூப்பிட்டதுக்கு எழுந்துக்கலாம. மார்னிங் 1. ஓ டீசெண்டாக பேரண்டிங் பண்ணுறீங்களா? மார்னிங் 1 முடிஞ்சிச்சு அவனுக்கு. அவ்வளோதான். நீ உருண்டு கிடக்கட்ட பாருங்க. கற்றுக்கதுன்னு கத்திரி கிடப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படி கடுகு லைட்டாக போட்டு விட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெடிக்குதா இல்லையா? வெடிக்க வெயிட் பண்ணிங்கன்னா வெடிக்கும். வெடிச்சிச்சு கல்லே வெடிக்குது. இது வெடிஞ்சதும் கருவேப்பிலையே போடுறோம். அது வெடிக்குமா? ஆமாம். அப்பமா கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். ஓகே. அப்படியே அது கருகிறதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுறோம். நம்ம கல்லில் இடுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் அள்ளி இதில் போடுறோம். அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வதக்கிட்டு நம்ம வச்சிருக்க புளி தண்ணி அப்புறம் இந்த இதெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். காலில் விட போகுது. அப்புறமா உப்பா போட்டுக்கலாம். என்ன தொண்டை ரொம்ப ஜான்மாகுது. ஓகே உப்பை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இந்த 1.5 கப் சொன்னேன் இல்லையா சாதம் பருப்பு, இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி.
இப்போ இதில் ஊற்றுறது ஒரு 2 டம்ளர், மொத்தமாக ஒரு 5 டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒன்றா ஊற்றிடலாம். ரைஸே அதை போட்டுருமா? அதான் 1 பாட் ரசம் ரைஸ்ன்னு சொன்னேனே. 1 பாட்டுன்னா நீ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்குள்ள சமைச்சிடும்னு நினச்சிண்டா. இப்போ இதை ஒரு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். போடு. வேணாம் வாங்க இப்போ போய் அன்வித் அன்வித் இப்போ போறியா? தேடி வாங்குற அவனை அனுப்பிட்டு போய் எழுப்பிக்கலாம். சரியா? இது வந்து இந்த டப்பா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு உபயோக பொருளாகும். இல்லை இந்த மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெத்தலை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். முக்கியமான ஐட்டத்துக்கு போவோம். காலிஃப்ளவர் ஸ்டீக். இதை செய்யறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும். அவனில் 15 நிமிஷம் இந்த மசாலா போடுறதுக்கு. வேன் வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இல்லை இருக்கு. இப்போ இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி போட்டு கீழே விழுந்துருக்கேன் இந்நேரம் காலில், என் காலில். இப்போ வைக்கிறியா? இது என்ன இப்படி கையை போட்டுற போற? ஏற்கனவே உடம்பு தெரியல. ஓ அந்த இப்படி போகணுமா? சொல்ல மாட்டியா? ஓ பெரிய கடை பாய். எந்த கடையில அதை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி செஞ்சாலும் நல்லா இல்லை தெரியுதுல்ல. அப்போ உங்களுக்கு வரத பண்ணுவோம். இதில் கல்லுப்பு போடுறேன் தண்ணியில். கற்கண்டு நினச்சேன். வேணாம் இல்லை டேஸ்ட் அப்புறம் தெரிஞ்சிச்சு எனக்கு கல்லுப்புன்னா. இந்த கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்போதான் அந்த மருந்து போட்டதில்ல அது அந்த அது மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இது நான் உனக்கு சொல்கிறேன். தெரியும் எனக்கும். அந்த பூச்சி அதெல்லாம் போகிறதுக்காக பிளாக் கலர்லாம் போயிடும். புரியுதா? அரமண்ட மக்கு சாம்பிராணி எதுக்கே கூட இருக்க எந்த விவரம் தெரியாம. விவரம் தெரியாம தான் 2 பிள்ளை வச்சிருக்காங்க. ABC. இது ஒரு பக்கம் உப்புல ஊறிட்டு இருக்கட்டும். நான் வந்து இப்ப மசாலா பரட்டுறதுக்கு மிக்சிங் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹார்த்விக்கு வார்னிங் கொடுக்க மறந்துட்டோம். ஹார்த்விக் வார்னிங் 2. கை கால் அசை கூட இல்லையே. ஹார்த்விக் நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. பீச்ல போறோம். அத்தை பாட்டியா? ஹார்த்விக் பாத்து நீ பீச்ல போறதுக்கு நீ பாடில போய்டுவ போல. கால செய்து ஹார்த்விக்மா செல்ல புட்டு எஞ்சுக்கோடி நைனா. எங்க வீட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சினா மட்டும்தான் வேலையாகும். ஆமா. திட்டினாலோ அடிச்சாலோ இடிச்சாலோ எந்த வேலையும் ஆகாது. இதுக்கு வந்து என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னா அது தேவையில்ல. சரி இதெல்லாம் இந்த மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து ஆனியன் பவுட்ரு, அப்புறம் வந்து கார்லிக் பவுட்ரு, இது ஏதோ ஒரு பவுட்ரு, இது வந்து இந்த ஒரிகானோ பீஸா சீசனிங்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம போட போகிறோம். இது வந்து காஷ்மீரி பாப்ரிக்கா பவுடரு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒயிட் ஆனியன் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்க மிளகாத்தூளை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்லெண்ணெய் சீசேம் ஆயில் அதை வந்து ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வார்னிங், ஃபைனல் வார்னிங்கா? ஆதிக் வா. ஃபைனல் வார்னிங்ல உடனே வந்துட்டான். மம்மி சவுண்ட் கேட்டா எழுந்திரும். சங்கப்பட்டு வாங்க. அப்பா அப்பா இது பேபி வந்துங்க. ஐயா பாப்பா வந்துங்க. ஓகே, குட் மார்னிங். வா 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 வா. ஃபைனல் வார்னிங் ரொம்ப உக்கிரமா இருக்கு. இப்போ காலிஃப்ளவர் பேக் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த ஷீட் வச்சுக்கலாம். பேக்கிங் ஷீட்டை ஒரு குட்டி ஷேப் வந்திருக்காரு. ஆமா, அவர் பேக்கிங்னோனேமே அவர் வந்துருவாரு. ஓ, இப்போதைக்கு ஆதிக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஆதிக் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலாவை இதில் போட் பண்ணிக்கலாம். நல்லா தடவி வச்சிடலாமே. இப்படியாடா? வைக்கலாம். ரொம்ப மசாலா ஆகக்கூடாதுல்ல அவனுக்கு. நம்மனா காரம் சாப்பிடலாம். லைட்டாக தடவை, அவ்வளோதான். ஷெஃப் சொன்னால் கேளுப்பா. ஓகே ஷெஃப். நீங்கள் கேட்டரிங் படிச்சிருக்க? படித்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஷெஃப். இப்போ சொல்கிறேன்ல, அப்பப்போ பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், நோட் பண்ணிக்கணும். ஓகே, நோட் பென் கொடுங்க. இதை வச்சுட்டு போனோம்னா அவனை ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால் இது வேலையை முடிச்சிடலாம். சாப்பாடு ஆல்ரெடி ரெடி.
இப்போ வந்து ஓடிஜியில் வைக்கலாம். இந்த 200 டிகிரியில் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இது மேலே உள்ள ராடு, இது கீழே உள்ள ராடு, இது வந்து மேலே கீழே ரெண்டும் உள்ள ராடு, இது செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிறேன். இப்போ இதை உள்ளே வச்சுட்டு 10 மினிட்ஸ் இதை குக்கிங் டைம் செட் பண்ணிக்கிறேன். ஆதிக்கு களி ரெடி. ஓகே. அவனோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். லைட்டாக எண்ணெயை போட்டோம்னா அந்த மேலே காயாமல் இருக்கும். ஓகே. சாப்பிட்றதுக்கு வெளுக்கு வெளுக்குன்னு உள்ளே இறங்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் பேன் கேக் செய்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு கொஞ்சம் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன், அது கூட கொஞ்சம் கோதுமாவும் எடுத்துக்கிறேன். சூப்பராக எடுத்துக்கிறேப்பா. வெளியே எப்படி வெளியே எப்படியா? ஆமாம். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பிஞ்ச் உப்பு, இதை அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பால். ஓகே. அவ்வளோதான். இப்போ இந்த மிக்சிங் அரைச்சி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வேஃபில் மெஷினில் ஊற்றிடலாம். இந்த இப்போ குக் ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சா? இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது இந்த சைடு திருப்பி போட்டுட்டு இப்போ சீஸ்லாம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேலே ஒரிகானோஸ் போட்டு இந்த காலிஃப்ளவர் உள்ள வைக்க போகிறேம்மா. இந்த சீஸ் மேலே லைட்டாக ஒரிகானோஸ் மட்டும் போட்டோம்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டேன். இப்போ சாப்பாடும் கேஸ் போயிடுச்சு, பார்த்துடலாம். ஓகே. சூப்பர். 1 பாட் ரசமா? ஆமாம். கொத்தமல்லி போடணும்ல இதில், இல்லைன்னா கொத்தமல்லி எடுக்கிறது பார்த்துட்டு. கேட்டரிங் ஸ்டூடெண்ட். ரெடி ஆயிடுச்சு 1 பாட் ரசம் சாதம். பேன் கேக் ரெடி. ரெடி. ஓ ஐயோ சுடுதே. சுட சுட வைங்க. ஓகே. வாவ் சூப்பரா இருக்கு. ஹாய் गाइस, ரெடியா? ஹாய், ரெடி. ஓகே. இன்னைக்கு வந்து 1 பாட் லஞ்ச் சாதம். சொல்லு. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு 1 பாட் ரச சாதம். லஞ்ச் சாதம். ஏய் நான் 2 ஸ்பூன்லயே போதும்னா அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சிட்டு இல்ல தட்ட மூடி கொடு. போதுமா? ரெடி. லஞ்ச் சாதம். சி ஏய் ஏதோ ஒன்னு கட்டுங்க. ஓகே. அதுக்கு மேல நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் ஸ்டீக் எடுத்துக்கிறோம். இந்த ரெசிபி வந்து ஃப்ளவரே இல்ல. ப்ரோக்கோலி ஏதோ ஒன்னு வைங்க. அது ஃப்ளவர். ஓகே. சரி, ஃப்ளவர். இதோட ரெசிபி வந்து vlogல ஷூட் பண்ணிட்டோம். இது வந்து pomegranate ஆப்பிள் அது பேன்கேக். ஓகேப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போங்க. ஸ்கூல் போங்க. சொல்லு. இது வந்து ரெசிபி ஷூட் பண்ணிட்டோம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு போட்டுருவோம். ஓகே. போட்டுருவாரு. நீ காலிஃப்ளவர் வார முதல்ல ஃபேன் வந்துற போகுது. நான் தான் சொல்லி கொடுத்தேன் இந்த கமெண்ட். ஆமா, நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். படமே காப்பி அடிக்கிறாங்க. என்ன? ஹலோ, டோன்ட் டு டிஜே ஹியர். இன்னைக்கு ஆதி புது டிஃபன் பாக்ஸ் கொண்டு போற ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இந்தாங்க உங்களுக்கு பாராட்டி பரிசு தர்றோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் பவுல், ஆப்பிள், பனானா, பொமோகிரானட்லாம் போட்டேன். ஓகே. 2 ஆப்பிள் எடுத்து வையே, வாய் ஊறுது. இது கலந்ததுக்கு அப்புறம் தான் வாய் ஊறும். ஆமா, வெறும் ஆப்பிள பார்த்தா சி அப்படி இருக்கும். ஸ்நாக்ஸுக்குமே வந்து ஆப்பிள் பேன் கேக். இந்த ரெசிபியும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அனி போடுறீங்களா? பரவலா, குருவலா, எருவலா, தருவலா, குருவலா, எல்லா வலாவும் போடுறோம் தான். இப்போ உன் வாயில போடுறோம். இன்னும் ஹனியே கேட்கல இன்னைக்கு. அது ஒன்றும் இல்லை, அதனால கேட்கல. வெறும் ஸ்பூன் ஓட்டுனா. மம்மி கழுவுற செலவு மிச்சம். ஓகே, பாய் பாய்.